நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை வந்து நிறைய இடத்துல உச்சரிச்சிருப்பேன். ஏன்னா இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பற்றி நிறைய விஷயங்களை நிறைய வீடியோ வந்து என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னமும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு தான் மறுபடியும் நான் கூகுளோட க்ரோம் ப்ரௌசருக்கு வந்திருக்கேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலகிராம் அக்கௌண்ட்டில் தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வேற எந்த ப்ரௌசருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசருக்கு. ஆமாங்க, உண்மைதான், கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் இருக்குது. டிஃபால்ட்டாகவும் இருக்குது, மறைமுகமாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கிறது நிறைய பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் மறைமுகமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு உங்களுடைய ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்த்து அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி இந்த க்ரோம் ப்ரௌசருக்கு அப்டேட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரோமோட கேனரி, க்ரோம் டெவ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒரு பேட்டா வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற விவரங்களை முதல்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங்கில் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரைம் வெர்ஷனாக வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசருக்கு கொண்டு வருவாங்க. அதாவது எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த வகையான செட்டிங்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வழக்கம் போல் க்ரோம் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அப்புறம் :// அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நம்ம வந்து க்ரோமோட ஃப்ளாக்ஸ்குள்ளே நம்ம உள்ள என்டர் ஆயிரும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வெப் அப்படிங்கற டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணனும்னா அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த செட்டப் வந்து டிஃபால்ட்ல இருக்கும். நீங்க அதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எக்ஸ்பெரிமெண்டல் வெப் பிளாட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் இது வந்து டிசேபிளாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், க்ரோம்:// டைப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசெட் ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரீலான்ச் கொடுக்குறேன். ரீலான்ச் கொடுத்த உடனே கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பேட்டா வெர்ஷன் இருக்குல்ல, அதை உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செட்டப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க. டிசேபிளாக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன். எனேபிள் பண்ணிக்க. தேவைப்பட்ட, அதாவது ப்ரீமியம் செட்டிங்ஸில் வரதுக்கு முன்னால் நீங்கள் பேட்டா வெர்ஷனில் முன்னுக்கூட்டியே உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சா இந்த செட்டப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தேவைப்பட்ட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை இல்லை.